டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வாய்ப்பு இல்லை என்று மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான தகவலை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். அவரிடம் கேட்போம். வணக்கம் சுரேஷ். மாநில தேர்தல் ஆணையம் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கு. இது தொடர்பான தகவல்களை சொல்லுங்க சுரேஷ். வணக்கம். அதாவது உயர்நீதிமன்றத்தில் கடந்த மாதம் 24ஆம் தேதி அக்டோபர் 4ஆம் தேதி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அது உத்தரவுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பாணை ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லுது. அது எதனால அப்படின்னாங்கன்னா, பழங்குடியினர்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் போதுமான இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த ஆலந்தூர் பாரதி என்பவர் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிபதி கிருபாகரன் இந்த உத்தரவை பிறப்பித்தார். அந்த உத்தரவின் அடிப்படையில டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்று அந்த உத்தரவுல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில உள்ளாட்சி தேர்தலில் சில வார்டுகள் பொது பிரிவுல இருக்குது, இல்லைன்னா ரிசர்வ் ஒதுக்கீடு செய்யப்பட்ட வார்டா இருக்குது, அதை பொது பிரிவுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கோள் காட்டி ஏராளமான வழக்குகள் தாக்கல் செய்கின்றன. இந்த வழக்குகளை எல்லாம் விசாரித்த நீதிபதி அதுல ஒரு வழக்குல இது மாதிரி நான் உள்ளாட்சி தேர்தலை ரத்து செஞ்சு உத்தரவு போட்டேன், டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளாடி நீங்க தேர்தலை நடத்தி முடிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டனே, அதை ஏன் நீங்க பண்ணல, உள்ளாட்சி தேர்தலை நீங்க எப்பதான் நடத்த போறீங்க என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பி அதை பதில் சொல்லணும்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது இது மாதிரி நீங்க நீதிபதியை பார்த்து தேர்தல் ஆணையம் தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சொன்னாரு, இது மாதிரி நீங்க பிறப்பித்த உத்தரவின்படி ஒவ்வொரு இதா நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம், ஒதுக்கீடு செய்யறது, அப்புறம் சுழற்சி முறை இடஒதுக்கீடு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் படிப்படியா நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால டிசம்பர் 31க்குள்ள உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிப்பது என்பது சிரமமானது அப்படின்னு சொல்லி அவர் அந்த உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்தாரு. இதையடுத்து அந்த வார்டு ஒதுக்கீடு சம்பந்தமான அந்த வழக்கில் நீதிபதி பைசல் செய்து உத்தரவு பிறப்பித்தார். சுரேஷ்குமார், இப்ப 31ஆம் தேதிக்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு அறிவிக்கப்பட்ட பட்சத்துல உள்ளாட்சி தேர்தல் எப்போ நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது? அது அரசினுடைய முடிவில் மாநில தேர்தல் ஆணையம் தான் அது சம்பந்தமா முடிவு செய்யணும். இது நீதிபதி என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி நீங்க இந்த தீர்ப்பை அமல்படுத்தி வர்றதா சொல்றீங்க, அதனால இதை எவ்வளவு சீக்கிரமா ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவுகளை நீங்க விரைந்து அமல்படுத்தி தேர்தலை விரைந்து நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லியிருக்காரு. சுரேஷ், இப்போ இந்த வருடம் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் மற்ற அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு என்னவா இருக்கும்? வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற கேள்வியே எழவில்லை. ஏனென்றால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முடைப்பது சிரமம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர நாங்க நடத்த மாட்டோம்னு சொல்லல. இந்த டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளாடி எங்களால இயலாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதை ஒருவேளை இந்த உத்தரவுகள் எல்லாம் நிறைவேற்றி ஒரு அடுத்த ஆண்டுகள் கூட தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.